என்னவாகுமாம்? அது மிகுந்த அரண்மனையாய் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களே, உன்னதத்தின் அதாவது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். இவைகளுக்கு மத்தியிலே யோசித்து பாருங்கள், 32:15 உன்னதத்திருக்கிற ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். அன்பானவர்களே, இத்தனை மக்களுக்கு மத்தியிலே நெருக்கமான உறவு, நெருக்கமான அபிஷேகம், anointing will break all the yokes. அந்த அபிஷேகம் வாழ்க்கையின் நுகங்களை முறிக்கும், சூழ்நிலைகளை மாற்றும், சத்துருக்களை ஜெயிக்க உதவி செய்யும். அது என்னவெல்லாம் செய்கிறது? திரும்ப சொல்லுகிறேன், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அதாவது வயல்வெளியாகும், செழிப்பான வயல்கள் காடாய் மாறும். கடைசியாக தேவன் சொன்ன வார்த்தை 18ஆம் வசனத்திலே, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலே தங்கும், நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும், குடியிருக்கும். எத்தனை பெரிய வாழ்க்கை பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடந்த காலத்தின் காரியங்களை வைத்து நிகழ்காலத்தை எடை போடாதிருங்கள். கடந்த காலம் கல்லறையிலே, நிகழ்காலம் கருவிலே. ஒருவேளை கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள், கடந்த காலத்தின் தோல்விகள் இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலே தங்கும், நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும். அன்பானவர்களே, இது ஆண்டிலே ஒரு அமைதி, ஒரு நிலையான வாழ்க்கை. கடந்த ஆண்டிலே புயல், சூறாவளி, வித்தியாசமான மக்கள், நான் சொன்ன அத்தனை மக்களும் இந்த ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே பின்னிட்டு திரும்புவார்கள். அதாவது தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே, உன்னதத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்படும். அது என்ன செய்யும் தெரியுமா? சவால்களை சந்திக்க, பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க தேவனுடைய உன்னத ஆவியானவர், உன்னத அபிஷேகம் உங்கள் வந்து இறங்கும். இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. திரும்ப சொல்லுகிறேன், கடந்த கால சம்பவங்கள், கடந்த காலத்திலே சந்தித்த மனிதர்கள், இவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், தாங்கிக் கொள்ள முடியாத சம்பவங்கள், சூழ்நிலைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் மாற்றுவார். அவர் சொல்லுகிறார் 32:18 ஏசாயா, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலே தங்கும், நிலையான வாசஸ்தலங்களிலே குடியிருக்கும். அது மட்டுமல்ல, கடைசி வார்த்தை சொல்லுகிற 20ஆம் வசனத்திலே, நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். எத்தனை பெரிய வாழ்க்கை! ஆரம்பிக்கும் போது பெருங்காற்று, சூறாவளி, புயல், வறட்சி, விடாய்த்த நிலைமை, முடிக்கும் போது நீங்கள் பாக்கியவான்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேல் என்ன காரணம் தெரியுமா? இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்காக வாழும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, abide with him, அவரோடு நிலைத்திருங்கள், அவரோடு வாழுங்கள், அவருக்காக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அதாவது மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் பாக்கியம்